सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். கடந்த சில நாட்களாக என் மீதும் தியானபீட சங்கத்தின் மீதும் பல குற்றச்சாட்டுகளும் வதந்திகளும் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன். அதே நேரத்தில் உலகம் முழுவதிலிருந்தும் பக்தர்கள், அன்பர்கள், நண்பர்கள் எல்லோரிடமிருந்தும் மிகப்பெரிய ஆதரவையும் அன்பையும் கடிதங்கள் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும், போன் கால்கள் மூலமாகவும் பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய செய்தியினாலும் தியானங்களாலும் பலனடைந்த எல்லா அன்பர்களுக்கும் இந்த வதந்திகளும் குற்றச்சாட்டுகளும் மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கின்றது. உங்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை ஆணித்தரமாக ஆழமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். சட்ட ரீதியாக எந்த தவறையும் நானோ தியானபீடமோ செய்யவில்லை. நாங்கள் இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் வதந்திகள் சார்ந்த எல்லாவிதமான செய்திகளையும் உண்மைகளையும் திரட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த குற்றச்சாட்டுகள் மற்றும் வதந்திகளுக்கு பின்னால் இருக்கும் காரணங்கள், அவர்களுடைய மன அமைப்பு மற்றும் இவைகளில் இருக்கும் பொய்கள், இவைகளை அனைத்தையும் கண்டறிவதற்காக நாங்கள் எல்லா உண்மைகளையும் திரட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த எல்லா குற்றச்சாட்டுகளை பற்றியும் வதந்திகளை பற்றியும் மிக தெளிவாக எல்லாவற்றிற்குமான விடைகளையும் விளக்கத்தையும் அளிக்கின்றேன். தயவு செய்து இந்த செய்திகளை நான் சேகரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சில நாட்கள் மட்டும் நீங்கள் எல்லோரும் பொறுமையோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். எல்லா உண்மைகளையும் எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ளாமல் எந்த முடிவுக்கும் நீங்கள் வர வேண்டாம் என்று எல்லோரையும் மனம் உருகி கேட்டுக்கொள்ளுகின்றேன். எல்லா உண்மைகளும் எல்லா சத்தியங்களும் உங்களுக்கு நிச்சயமாக சொல்லப்படும். இவைகளை சேகரித்துக் கொண்டிருக்கின்றேன். தயவு செய்து அதுவரை எல்லோரும் பொறுமையோடு இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நமது அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள் அனைவரையும் உங்களுடைய பேராதரவுக்காகவும் இதுபோன்ற கடினமான நேரங்களில் என்னுடன் இருப்பதற்காகவும், தியானபீடத்திற்கு துணை செய்வதற்காகவும், எனக்கு துணை செய்வதற்காகவும் மிகுந்த நன்றியோடு வணங்குகின்றேன். சில நாட்களில் நாங்கள் செய்திகள் அனைத்தையும் சேகரித்த பிறகு உங்களுக்கு எல்லா உண்மைகளையும் உங்கள் முன் திறந்து வைக்கின்றேன். அதுவரை தயவு செய்து பொறுமையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நன்றி.